நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சரண்யா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு மண்பானை சமையல் முறை அப்படிங்கறது அதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். இப்ப நிறைய பேர் திரும்ப பேக் டு ஆர்கானிக் அப்படின்னு சொல்றதுனால இந்த மாதிரியான பண்டைய முறைகளை இப்ப திரும்ப எடுத்து பயன்படுத்துறாங்க. மண்பானை சமையலுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர்? நம்ம பாரம்பரியமான மருத்துவ முறைகள்ல மண்பானை சமையலுக்கும் ஒரு முக்கியமான இடம் உண்டு. இதுல நிறைய ஆரோக்கிய சம்பந்தமான பயன்களும் உண்டு. மெயினா நம்ம பெண்களை பார்க்கும் பொழுது நிறைய இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் பார்க்குறோம். பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி, அதாவது கருமுட்டை ஆரோக்கியமாக உருவாகாமல் இருக்கிறது, அதே மாதிரி கர்ப்பப்பையில் கட்டிகள் உருவாகிறது, இதெல்லாமே பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்களும் ஒரு முக்கியமான பங்கு. இப்போ டெஃப்லான் கோட்டிங் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம பாடியில் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நார்மலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரித்தமில் ஹார்மோன்ஸ் 14 நாள் இந்த மாதிரியான ஹார்மோன், அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கணும், அடுத்து ப்ரொலாக்டின் வரணும், ஸோ லூட்னைசிங் ஹார்மோன் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம பாடியில் லாஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 15 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ரித்தமில் போயிட்டு இருக்கோம். இந்த ரித்தமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதில் முக்கியமானது நம்ம சாப்பிடக்கூடிய இந்த நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய டெஃப்லான் கோட்டிங், அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இப்போ மைக்ரோவேவ் அவன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய சில பிபிஏ கண்டென்ட் இது எல்லாமே எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறத தவிர்த்துட்டு அதுக்கு மண்பானை நம்ம பயன்படுத்தலாம். இன்னொன்று, நம்ம புளி சேர்ந்த உணவுப் பொருட்கள்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா ஈய பாத்திரத்தில் செய்கிறோம். இந்த மாதிரியான இதில் பார்த்தீங்கன்னா புளி நீங்கள் சாதாரணமாக ஒரு லெமன் ரைஸோ இல்லை புளி சாதமோ ஒரு ஈய பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே அதனுடைய ஒரு சின்ன சின்ன அந்த வடுக்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது நம்மளோட உணவோட கரைஞ்சி நமக்கு உள்ளே போகும் பொழுது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான இஷ்யூஸு, இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி ஈய பொருட்கள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது குழந்தையோட மூளை வளர்ச்சியை கூட பாதிக்கிறதுக்கான ஆட்டிசம் மாதிரியான டிசார்டர்ஸ் வர்றதுக்கு, இது மாதிரியான நிறையா கருவிலேயே குழந்தைகளை பாதிக்கக்கூடிய நோய்களுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் மண்பானை அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் அது நல்லா மெதுவாக சூடாகும். நீங்கள் அந்த மண்பானையில் ஒரு குழம்பு செய்யும்போதே பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அது கொதிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அது ஹீட்டை உள்ளே இழுத்து ஒரு சமமாக அந்த உணவுப் பொருளை குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோ குக்கிங் மெத்தடில் ஒரு ஈவனாக ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நம்ம சமைக்கிற உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் 99% நம்ம உடலுக்கு உட்கிரகிக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்துடும். அந்த உணவுப் பொருளை சாப்பிடும்போது அதனுடைய முழுமையான பலன்கள் நம்ம பெற முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, அதில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அதில் இருக்கிறதுனால நம்ம செல்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி ப்ராப்பராக கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்திலலாம் நம்ம நிறைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற விஷயத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா செல்களுக்குள்ளே சுகர் போக முடியாமல் இருக்குது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மண்பானை சமையலில் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருது. நம்ம இதை கண் கூட பார்க்குறோம். இப்போ பிசிஓடி இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் ஒரு 6 மாதம் மண்பானையில் சமைச்சு சாப்பிடுங்க, நீங்கள் ஆர்டிஃபிஷியலான மசாலாக்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையான முறையில் கருத்தரிச்சிருது. அப்போ அங்கே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் குறையுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸும் உங்களுக்கு சரியாகுது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மண்பானை சமையலை உங்களுக்கு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மூட்டு வலியெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம மண்பானையில் தண்ணீர் வச்சு குடிக்கிறது நல்லது. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பாத்திரங்களை தண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது அவ்வளோ தூரம் குளிர்ச்சியாக இருக்காது. பட் நம்ம மண்பானையில் வைக்கும் பொழுது எப்போவுமே நம்ம வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கும் இந்த மண்பானையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலைக்கும் ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த தண்ணீரை வெளியேற்றும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்பானையில் தண்ணி வச்சிங்கன்னா அது வெளிப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு தண்ணீர் லைட்டாக ஒரு கசிஞ்சு இருக்கும். இது இந்த மாதிரி கசிகிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலையை வெளியேற்றி அது மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்குது. அதனால அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அதனுடைய pHம்
6 to 7 இருக்கு. யூஸ்வலாக ஆர்ஓ வாட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய pH வந்து 5. நம்ம காஃபி அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிறோம்னா அதனோட pH வந்து 3 இல்லை 4 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி pH இருக்கக்கூடிய குளிர்பானங்களோ காஃபியோ இல்லை ஆர்ஓ வாட்டரோ நம்ம நிறைய எடுத்துக்கும் போது நம்ம பிளட்டோட pH பார்த்தீங்கன்னா 7.4. அதே மாதிரி நம்ம யூரினோட pHம் பார்த்தீங்கன்னா 7.4. pH வந்து 7க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது காரம். 7க்கு கீழே இருக்கிறது எல்லாமே அசிடிக் நேச்சர். ஸோ நம்மளோட பிளட்டோட pH வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு பேஸ் தான். இந்த பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம உடல் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நம்மளோட எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாத்தையுமே மொபிலைஸ் பண்ணி நம்மளோட பிளட்டுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் நம்மளுடைய ரத்தத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை அது அசிடிக் நேச்சராக இருந்துச்சு அப்படின்னா ரத்த குழாய்கள் எல்லாமே வந்து சேதாரம் அடைஞ்சிரும். அங்கே தான் போய் கொழுப்பு படிஞ்சு இதய சம்மந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பிளட் வந்து இல்லை பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து அசிடிக்காக மாறிடுச்சு அப்படின்னா ஈவன் கேன்சர் கூட வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம காரத்தன்மை இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 6 to 7 pH இருக்கக்கூடிய மண்பானையில் வச்ச தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம போன்ஸை வந்து பாதுகாக்குது. போன்ஸ்லேருந்து கால்சியம் மொபிலைஸ் ஆகி வராமல் பாதுகாக்குது. அதே மாதிரி நமக்கு இதய சம்பந்தமான நோய்கள்லாம் வராமல் தடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறதுனால நம்ம மண்பானையில் தண்ணீர் வச்சு குடிக்கிறது நல்லது. இன்னொன்று நீங்கள் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நீங்கள் குடிச்சு பார்க்கும்போதே தெரியும். ஸோ மண்பானையில் ஒரு வெட்டி வேர் போட்டுட்டு நீங்கள் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போன உடனே வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடிப்போம். அது வந்து டைரெக்டாக உள்ளே போகும் பொழுது அதுவும் கடகட நம்ம குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆசிட் நேச்சரை வந்து அது கம்மி பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்டைஜஷன் வரலாம், இல்லை ரிப்பீட்டடாக த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம மண்பானையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் நம்ம குடித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு சுவையும் நல்லா இருக்கும். அதே சமயம் இமீடியட்டாக நம்ம உடம்ப வந்து கூலாக்காமல் அது நமக்கு இந்த தொண்டை பகுதியிலலாம் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாமல் நம்மளுடைய செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு தண்ணி நம்ம குடிக்கிறது வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து டக்குனு நமக்கு கோல்டும் வந்து கொடுத்துரும், தொண்டை கட்டிக்கிறது, தொண்டை வலி, இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள். பட் நம்ம மண்பானை தண்ணி குடிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வர்றது கிடையாது. இது எதனால? அதனுடைய வெப்பநிலை தான். இப்போ நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு தண்ணி கூல் ஆகுதுன்னா ஆர்டிஃபிஷியலா அதுல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் மூலமா அது வந்து கூல் ஆகுது. ஆனா மண்பானையை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை உட்கிரகிச்சு வெளியேற்றுறது, இந்த மாதிரியான அந்த மெத்தட்ல தான் வந்து அது குளிர்ச்சி ஆக்குது. அந்த தண்ணீர் வந்து ஒரு கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால நமக்கு அதில் கிருமிகள் வந்து அதிகமாக வந்து வளராது. ஸோ அந்த மாதிரியான இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடிக்கும்போது சடனாக நம்ம த்ரோட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கோல்டுனஸ் வரும். அந்த கோல்டு இருக்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வரலாம். ஆனால் இந்த வெப்பநிலை அவ்வளோ தூரம் வந்து அதிகமாகவும் வந்து ரொம்ப கூலாக இருக்காது. அதே சமயத்தில் ஒரு நம்ம நார்மல் டெம்பரேச்சரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அது டேஸ்ட்டும் இருக்கும், உடனே இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. யூஸ்வலாகவே நம்ம இந்த மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நம்ம கட் பாக்டீரியாஸ்க்கும் நல்லது. ஏன்னா அதில் பெருசாக கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த கட் பாக்டீரியாஸ்க்கும் நல்லது அப்படிங்கிறதுனாலே யூஸ்வலாகவே நம்ம பாடி வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக உருவாக்காது. இப்போ மண்பானை சமைக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருந்தாலும் அது எப்படி வாங்கி சமைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆமா. சோ இதை எப்படி நம்ம பழக்கி பயன்படுத்தலாம்? முதல்ல மண்பானை வாங்கும் பொழுதே அது சில டைப்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக குழம்பு வைக்கிறதுக்காக வந்து வாங்குறீங்க, இல்லை வந்து ஏதாவது வந்து பொரியல் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா உள்ளே நல்லா வந்து அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி சர்ஃபேஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து கீரை கடையிறதுக்காக வாங்குறீங்க, இல்லை வந்து மீன் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்காக உரசுறதுக்காக வாங்குவாங்க. அப்படி இருக்குது உள்ளே கொஞ்சம் வந்து நீங்கள் சொரசொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கணும். இன்னொன்று, அந்த மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அதில் சமைக்க முடியாது. ஒரு வாரத்துக்காவது நீங்கள் வந்து சாதம் வடிக்கும் பொழுது அந்த கஞ்சியை வந்து அதில் வடிச்சிடணும். ஸோ அந்த கஞ்சி வந்து அதுலேயே வந்து ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே அதிலே இருந்தது அப்படின்னா நல்லா வந்து பழகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து அரிசி கழுவுன தண்ணீர், அந்த அரிசி கழுவுன தண்ணீரையும் வந்து அதில் வந்து நீங்கள் சேமித்து வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும் பொழுது அது நல்லா வந்து பழகும். ஒரு வாரம் 2 வாரம் வரைக்கும் வந்து அது பழகின பிறகு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுத்து வந்து பயன்படுத்தலாம். யூஸ்வலாக எப்படி வந்து அந்த காலத்துலலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா,
ஒரு பக்கெட்ல வந்துட்டு ஸோ இந்த வடிச்ச கஞ்சி, அதே மாதிரி வந்து நீராகாரம், அரிசி கழுவுன தண்ணீர், இது எல்லாத்தையுமே வந்து ஊத்திட்டு அதில் அந்த பாத்திரத்தை மூழ்க வச்சிருவாங்க. அதை டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து அவங்க வந்து முதல்ல அதை வந்து கீரை கடைசல் மாதிரி பண்றதோ, இல்லை வந்து அசைவத்தில் வந்து இந்த மீன் வந்து உரசுறதுக்கோ இந்த மாதிரி மட்டும் பயன்படுத்துவாங்க. அது ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆன பிறகு அந்த பாத்திரத்தை திருப்பி வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத் ஆயிடும். ஸோ இப்போல்லாம் வந்து அந்த ஸ்மூத் சர்ஃபேஸோடயே வந்து கிடைக்குது. ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மண்பானையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க அதை சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ள நல்லா வந்து வளவளப்பா மாறிடும். அது நல்லா வந்து எப்பவுமே ஒரு எண்ணெய் தூவத்தோட இருக்கும். நீங்க நார்மல் பாத்திரத்துல யூஸ் பண்ற எண்ணெயோட அளவை விட இதுல கம்மியாவே நீங்க பயன்படுத்தினா போதும். ஆல்ரெடி அதுல வந்து ஒரு கோட்டிங்கோடயே வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க அதிகமா எண்ணெயும் வந்து அதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி அப்படின்னு ஆமா, ஆமா, சொல்லலாம். கண்டிப்பா. டாக்டர், மண்பானையை உபயோகிக்கும் முறையை நீங்க சொன்னீங்க, எப்படி பார்த்து வாங்கணும்னு சொன்னீங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப சமைக்கிறதுக்கு நாங்க விருப்பம் தான் இருக்கோம், அத பழகுனதுக்கு அப்புறமா அதை கிளீன் பண்ற மெத்தட் எப்படி அப்படின்றதுதான் தெரியல அப்படிங்கிறாங்க. ப்ராப்பரா அந்த காலத்துல எப்படி கிளீன் பண்றாங்க, இப்ப இருக்கிற முறையில நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? அப்போ காலத்துல எல்லாம் வந்து இந்த மண் பாத்திரத்தை கிளீன் பண்றதுக்குன்னே வந்து கரம்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வந்து அது களிமண் மாதிரியும் இருக்கும், அதே சமயம் மண்ணோட ஒரு அந்த டெக்ஸ்சரும் அதுல இருக்கும். ஸோ அதை வச்சு தேங்காய் நார் வச்சு நல்லா வந்து கிளீன் பண்ணிடுவாங்க. யூஸ்வலா அப்போல்லாம் வந்து விறகு வச்சு எரிக்கக்கூடிய அந்த அடுப்புல வைக்கும் பொழுதே வெளியில ஒரு மண் வச்சு லைட்டா பூசிடுவாங்க. அப்பதான் நிறைய கரி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து நமக்கு அந்த மண்ணெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை. பட் நமக்கு முடிஞ்சது அப்படின்னா நம்ம லெமனை வந்து வச்சு தேய்ச்சி நம்ம இது பண்ணலாம். இல்லை ஒரு வேளை சாம்பல் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் பசையெல்லாம் வந்து போகிறதுக்கு நம்ம லெமன் அது கூட வந்து நம்ம யூஸ்வலாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஷ் வாஷ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணாலே அது வந்து கரெக்டாக அந்த அழுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். டாக்டர், மண்பானை சமையல் பத்தி நீங்க ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இது பொதுவா இன்னும் என்ன மாதிரியான மெடிசனல் பெனிஃபிட் இருக்கு நம்ம தொடர்ந்து இதுல சமைக்கிறதுனாலும் சாப்பிட்றதுனாலும்? மெயினா நம்ம உடலோட வெப்பநிலையை குறைக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம மண்பானை சமையல் வந்து சாப்பிட்றது நல்லது. மண்பானையில தண்ணீர் வச்சு குடிக்கிறது நல்லது. இன்னொன்று நிறைய இப்போ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆண்மை குறைபாடுகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் முடிஞ்ச மட்டும் ஃப்ரிட்ஜ் வாட்டருக்கு பதிலாக மண்பானையில் வந்து தண்ணி வச்சு குடிக்கும் பொழுது ஸோ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் உடலோட வெப்பநிலையை வந்து குறைக்கும். அதே மாதிரி சில டைப் ஆஃப் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு குடிக்கிறதோ இல்லை வந்து சில டைப் ஆஃப் செம்பு பாத்திரங்கள் கூட வந்து அதை விட மண் பாத்திரங்கள் வந்து நல்லது. அந்த மாதிரி நீங்கள் வந்து குடிக்கலாம். குழந்தைக்காக நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மண் பானையில் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. மண் பானையில் வந்து தண்ணீர் வச்சு குடிக்கிறது நல்லது. உடம்போட வெப்பநிலை அதிகமாகிறதுனால பிபி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த சம்மர் சீசனில் பாடியில் வந்து பாயில்ஸ் வருது, அதே மாதிரி வேர்க்கூறு வருது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மண்பானை சமையலை வந்து பயன்படுத்துறது நல்லது. நிச்சயமா டாக்டர். ஸோ இன்னைக்கு மண்பானைக்கான ஒரு தெளிவான விளக்கம் நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா இது வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.